வெல்கம் டு மை another வீடியோ. இப்போ நான் பேச போகிற டாபிக் கொஞ்சம் வித்தியாசமானது, பாலிடிக்ஸ். அதாவது பீகாரில் 14th அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 2 ஃபேஸில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. 6th நவம்பர், அதுக்கப்புறம் 11th நவம்பர் நினைக்கிறேன். பட் ரிசல்ட் ஃபைனல் டேட் அனௌன்ஸ்மெண்ட் 14th நவம்பர். நியூமராலஜி படி, இது ஜாதகப்படி அல்ல, நியூமராலஜி படி அங்கே இருக்கிற மேஜர் 2 கட்சி தலைவர்கள், ஒன்று நிதிஷ்குமார், இன்னொன்று தேஜஸ்வி யாதவ். ஸோ நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டர் ஆவாரா அல்லது தேஜஸ்வி யாதவ் சீஃப் மினிஸ்டர் ஆவாரா? நிதிஷ்குமாருக்கு ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அவர் 20 years ஆஃப் பாலிட்டிக்ஸில் சிஎம் ஆல்மோஸ்ட் இருந்திருக்கார். ஸோ அவர் இவ்வளோ நாளாக இருக்கிறதுனால அதுக்கு உண்டான எகெயின்ஸ்ட் ஓட்டு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை டார்கெட் பண்ணுறாங்க தேஜஸ்வி குரூப், ஆர்ஜேடி அந்த கட்சி பேர். ஸோ நிதிஷ்குமார் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சுருக்காரு. ஸோ இப்போ நியூமராலஜி படி, எண்கணித ஜோதிடப்படி யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இது என்னுடைய அட்டம்ப்ட்டு, 3வது அட்டம்ப்ட்டு. இப்போ ரீசெண்டாக ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், என்னோடய வீடியோ ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தெரியும். டொனால்ட் ட்ரம்ப் லாஸ்ட் நவம்பர் போட்டேன், அக்டோபர்லேயோ செப்டம்பர்லேயே போட்டேன், 2 monthsக்கு முன்னாடியே போட்டேன். டொனால்ட் ட்ரம்ப் வருவாரா, கமலா ஹாரிஸ் வருவாங்களான்னு போட்ட வீடியோவில் டொனால்ட் ட்ரம்ப் நான் ரிசல்ட் சொன்னேன், அதுபடி வந்தது பை காட்ஸ் கிரேஸ். அதே மாதிரி கிரிக்கெட் மேட்ச்சில் நேற்று வேர்ல்டு கப், விமென்ஸ் வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் ரிசல்ட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதுவும் நான் சொன்ன மாதிரி வந்தது. இப்போ இந்த ரிசல்ட்டு வருதான்னு பார்ப்போம். இப்போ இதில் என்ன பார்க்கணுன்னா, ஏற்கனவே கெய்ரோ அவருடைய தம் ரூல், ஒரு ஈவெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக யாருக்கு நடக்குங்கிறத கண்டுபிடிக்கணும்னா அவங்களுடைய பிறந்த தேதி, அதனுடைய எண் கூட்டுத்தொகை, பிறந்த எண் இரட்டைப்படையாக இருந்தால் கூட்டுத்தொகை சிங்கிள் டிஜிட்டில் வரணும், 1. 2வது அவங்களுடைய பெயர் எண்ணுடைய கூட்டுத்தொகை. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஆங்கில அல்ஃபாபெட்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துருக்காரு கெய்ரோ. ஸோ அதனுடைய கூட்டுத்தொகை இது 2. ப்ளஸ் எலெக்ஷன் டேட், என்றைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த டேட்டு யாருக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நான் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுற டேட்டை நம்ம எடுத்துக்கல, எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற டேட்டை எடுக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நிதிஷ்குமார் பார்த்தோம்னா அவர் பிறந்த தேதி 1 March 1951, 74 வயசு ஆகுது அவருக்கு. இந்த டேட்டா விக்கிபீடியாவிலேருந்து எடுத்த, அதனால் இந்த டேட் ஆஃப் பர்த், ப்ராமினென்ட் ஃபிகர், பொலிட்டீஷியன், சிஎம்ஆர் இருக்கிறாரு. அதனால் இந்த ஆத்தென்டிசிட்டி, அவங்களுடைய பர்த் டேட் ஆத்தென்டிசிட்டி பற்றி நமக்கு சந்தேகம் வர வாய்ப்பில்லை. 2வது தேஜஸ்வி யாதவ் 9th நவம்பர் 1989 பிறந்திருக்காரு. 9th நவம்பர் 1989 பிறந்திருக்காரு. அவருடைய பர்த் நம்பர் 9. ஸோ நமக்கு இப்போ நிதிஷ்குமார் பிறந்த தேதி தெரியும், தேஜஸ்வி யாதவ் பிறந்த தேதி தெரியும், எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற தேதி தெரியும், பெயர் என்னுடைய கூட்டுத்தொகை என்னன்னு நமக்கு தெரியணும். நிதிஷ்குமார் NITISHKUMAR கெய்ரோ கொடுத்த வேல்யூ படி நிதிஷ்குமாருடைய டோட்டல் 34 வருது, அதை கூட்டினா 7. ஸோ அவருடைய பெயர் என்னுடைய கூட்டுத்தொகை 7, ஞாபகம் வச்சுக்குவோம். சரி, அடுத்தாப்பில் தேஜஸ்வி யாதவ், TEJSHWIYADAV, தேஜஸ்வி யாதவ். அதற்கு போட்டு பார்த்தோம்னா 39 வருது. 3 9 12, 1 + 2 3. ஸோ தேஜஸ்வி யாதுக்கு அந்த பெயருக்கு என்னுடைய கூட்டுத்தொகை 3 வருது. ஸோ நம்ம ரூல் என்ன, பிறந்த தேதி, பெயர் எண் கூட்டுத்தொகை, எலெக்ஷன் ரிசல்ட் நடக்கிறது அந்த எண்ணினுடைய கூட்டுத்தொகை,
இது மூன்றையும் கூட்டி வருகின்ற எண் பெயர் எண்ணோட ஒத்து போகுதா, கம்பேட்டபிலிட்டி, அதான் பார்க்கணும். இப்போ அதை நம்ம பார்க்க போகிறோம். நிதிஷ்குமார் பர்த் டேட்டு 1, பெயரோட கூட்டுத்தொகை 7, 1 7 8. எலெக்ஷன் ரிசல்ட் டேட்டு வந்து 14th November, கூட்டுத்தொகை 5, 1 7 8 5 13, மொத்தத்தில் 13 வருது. 1 + 3 4. ஸோ நிதிஷ்குமாருக்கு இதன்படி கெய்ரோ ரூல் படி நம்பர் 4 வருது. தேஜஸ்வி யாதவுக்கு என்ன நம்பர் வருதுன்னு பார்ப்போம். அவர் பிறந்த தேதி 9, பெயரன் கூட்டுத்தொகை 3, எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற தேதி வந்து 5. அப்போ இந்த 3ஐயும் கூட்டினால் 9 + 3 + 5 17, 1 + 7 8. இப்போ நம்ம வந்து நிதிஷ்குமாருக்கு பார்க்கணும், இந்த 4ஆம் நம்பர் அதனுடைய அவருக்கு வந்த எண் 4. இந்த 4ஆம் நம்பர் அவருடைய பிறந்த எண்ணுக்கு ஒத்து போகுதா, அதை பார்க்குறோம். ஸோ அவர் பிறந்த தேதி 1, 1 March, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த 1 4 மோஸ்ட் கம்பேட்டபிள் நம்பர்ஸ், 1 8 மோஸ்ட் கம்பேட்டபிள் நம்பர்ஸ். உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். 1 4 1 8 மோஸ்ட் கம்பேட்டபிள் டு ஈச் அதர். 8 சேஸ் பண்ணுறது வந்து 2 4 8. அதே மாதிரி 1 சேஸ் பண்ணுறது வந்து 4, 1 தவிர 4. ஸோ 1 4 மோஸ்ட் கம்பேட்டபிள். தேஜஸ்வி யாதவுக்கு அவருடைய கம்பேட்டபிலிட்டி நம்பர் எப்படின்னு பார்ப்போம். அவருடைய டோட்டல் வந்து 8 வருது. பிறந்த தேதி 9, பெயரின் கூட்டுத்தொகை 3, 13 9 3 12, எலெக்ஷன் நடக்கிற தேதி 14, கூட்டுத்தொகை 5, 9 3 12 5 17, 1 + 7 8. இந்த 8 9க்கு, அவர் பிறந்த தேதி 9க்கு கம்பேட்டபிளா இல்லை. ஏன்னா 8க்கு கம்பேட்டபிள் 1 சொல்லியிருக்கேன், அல்லது 2 4 சேஸ் பண்ணு சொல்லியிருக்கேன், அது இங்கே நடக்கலை. அதே மாதிரி 9க்கு கம்பேட்டபிள் வந்து அவர் பிறந்த தேதி 9, அது கம்பேட்டபிள் வந்து 3 6 தான், 8 இல்லை. அதனால் நியூமராலஜி படி, அக்கார்டிங் டு கெய்ரோ தியரி படி, தேஜஸ்வி யாதவுக்கு வாய்ப்பு இல்லை. நிதிஷ்குமாருக்கு வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. என்னுடைய கணிப்புப்படி நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறார் பீகாரில். பார்க்கலாம், ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிடும். 14th அன்றைக்கே நமக்கு 14th ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அன்றைக்கே நமக்கு ஈவினிங்குள்ளே தெரிஞ்சிடும், மத்தியானத்துக்குள்ளே தெரிஞ்சிடும். லெட் அஸ் see how far my numerological analysis is right or wrong. Thank you for watching. Good night.